Hi, என் பேர் Preetha and நீங்க பார்க்குறீங்க IFN தமிழ். புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுறதுக்கு மறக்க கூடாது. இன்னைக்கு நம்ம வந்து அப்பம், இடியாப்பம், புட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான ஈஸியான கடலைக்கறி எப்படி பண்ணணும்னு கத்துக்க போறோம். எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? இப்போ இதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா என்கிட்ட இந்த பிரவுன் கலர்ல கடலை இருக்கு. இது வந்து ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன்னா இப்போ இதோட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, கொஞ்சம் மல்லித்தூள் அண்ட் கொஞ்சமாக இதில் வந்து மிளகு பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோம். அண்ட் உப்பு தேவையான அளவு. அண்ட் இதில் வந்து இப்போ நான் தண்ணி சேர்க்க போகிறேன். இப்போ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5லேருந்து 6 விசில் வர வரையும் இதை நான் நல்லா வேக வைக்க போகிறேன். நான் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இங்கே பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி தெரியும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுது நம்மளது. இப்போ இந்த கடலைக்கறிக்கு வந்து மெயினாக ஒரு பேஸ்ட் பண்ணணும். அந்த பேஸ்ட் நம்ம பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் அண்ட் வெங்காயம். இதில் வந்து நம்ம குட்டி வெங்காயம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஒரு 1/2 கப். இதோட 4லேருந்து 5 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வறுக்கலாம். இதோடய நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மல்லி. இப்போது திருப்பி ஒரு தடவை வதக்கிக்கலாம். இப்போது 2 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணோம். ஒன்று வந்து தேங்காய், இது வந்து அரை முடி தேங்காய். அண்ட் இதோட கொஞ்சமாக கரம் மசாலா, ரொம்ப கொஞ்சமாக. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ இது வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாற வரையும் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு, தேங்காயும் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஆறணும், அதுக்கப்புறம் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேஸ்ட் ரெடி ஆயாச்சு. நல்ல வழுமூணு அரைக்கணும் இதை. இப்போ வந்து நம்ம ரெசிபியை கம்ப்ளீட் பண்ணலாம். அதே பேன் அதை வந்து ஆன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். அதில் இந்த வேக வச்ச கடலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் இதை ஃபுல்லுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுண்டு என்ன பண்ணோன்னா இதை வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ இது குக் ஆகிறது மெயின் திங் என்னென்னா உப்பு பார்க்கணும். உப்பு வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக தண்ணி. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக வேணும்னா தண்ணி நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இதை சிம்மர் பண்ணலாம். அண்ட் சிம்மர் பண்ணுற வரையும் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் நம்ம. இந்த இன்னொரு ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த ஃப்ளேமில் நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய். அண்ட் எண்ணெய் சூடு ஆனோடனே இதில் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணலாம். அதோட கருவேப்பிலை அண்ட் பட்டை மிளகு. இது ரெடி ஆயாச்சு, நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலரிடலாம்.
பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்கள் நிச்சயமாக இதை ட்ரை பண்ணணும். ரெசிபி பிடிச்சதுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஎஃப்என் தமிழுக்கு. அண்ட் புது புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.